வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், ஜீவனுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடைய தேவன். உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். ரோமர் 7வது அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். பவுல் இங்க நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றது யூதர்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோமாபுரியில இருக்க விசுவாசிகளுக்காக பவுல் பேசுகிறார். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? நியாய பிரமாணம்ன்றது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற சட்ட திட்டங்களை மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நியாய பிரமாணம் அவன் நியாய பிரமாணத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி என்றால் அடுத்த வசனத்துல விளக்கம் சொல்லியிருக்கு. அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். ஒரு பெண்ணு கணவன் உயிரோடு இருக்கிற நாள் அளவுக்கும் அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு மனைவியாய் இருக்கணும். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறான். புருஷன் மரித்து போயிட்டா அந்த நியாய பிரமாணத்துல புருஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவன் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். ஒரு பெண் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேறொருவரை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்தா விபச்சாரி அப்படின்னு எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. புருஷன் மரித்து போன பிறகு வேறொருவனை திருமணம் செய்தா கூட அது இப்ப அவ நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுனால இப்ப அவ விபச்சாரி கிடையாது, பாவம் செய்தவள் கிடையாது. அப்படி போல அதே மாதிரி என் சகோதரரேன்னு ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார். நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. நாம இப்ப யாருக்கு சொந்தம்னா கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் எப்படிப்பட்டவர்னா மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் உடையவர்களாகி. ஏன் நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள்னா அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கிரயம் செலுத்தி நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள் ஆக்கியிருக்காரு. இப்ப நம்ம தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும். நம்ம கனி கொடுக்கறதன் மூலம் பிதா மகிமைப்படணும். மற்றவங்க பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையா இருக்கும்போது நம்ம தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவங்களா இருப்போம்.
கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தினாலே, கிறிஸ்து சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்ததுனால அவரோடு கூட நம்மளும் சிலுவையில அறையப்பட்டிருக்கோம். அப்படி அறையப்பட்டதுனால நியாய பிரமாணத்துக்கு நம்ம மரித்தவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட, இதன்படி செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நியாய பிரமாணத்தை கை கொண்டா நீ பிழைப்ப. ஆனா புதிய பாட்டு சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி நாம் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்த காலத்தில், முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்தோம். நியாய பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாய பிரமாணத்தின் மூலம் இது பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவ இச்சைகள்னால பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறவர்களா நம்ம இருந்தோம். நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. அப்படிப்பட்ட பாவம் நம்மளோட சரீரத்துல காணப்பட்டது. இதுதான் பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறதா இருந்துச்சு. அதைத்தான் இப்ப மாற்றி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ஆகிறோம். தேவனுக்கு என்று கனி கொடுக்கிறவர்களா ஆகிறோம். நியாயப்பிரமாணம் மரித்ததுனால நம்ம வேறொரு புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்பொழுதோ நாம் பழைமையான எழுத்தின்படி அல்ல. பழமையான எழுத்து எது? நியாயப்பிரமாணத்தின் படி அல்ல, புதிதான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. அப்ப நமக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படணும். அது பரிசுத்த ஆவியினால ஏற்படுகிற மாற்றம். நம்மளோட சொந்த முயற்சியினால ரட்சிப்பு கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம உள்ளத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்துல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து அவரை போல தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியா கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நம்ம மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் கிடையாது, அதுக்கு நம்ம மரித்தவர்கள் ஆகி இருக்கோம். அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அப்படின்னா நியாயப்பிரமாணம் பாவம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பாவம் எது அப்படின்றத நியாயப்பிரமாணம் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதன் மூலம்தான் நான் அறிந்து கொண்டேன்.
மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. நியாயப்பிரமாணம் இச்சைன்றது பாவம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு பவுல் சொல்றாரு. இது யாத்ராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இது இச்சை பாவம்ன்றத இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் அது பாவம் அப்படின்றத சொல்லி கொடுக்குது. அப்படி சொல்லாதிருந்தால் இச்சை பாவம்னு அறியாமையே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி வேற ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா புருஷன் மரித்த பிறகு அந்த பெண் வேற ஒருத்தனை திருமணம் செய்தாலும் அது பாவம் கிடையாது. அது போல நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம முதல்ல கீழ்பட்டு இருந்தாங்க. அப்ப பாவம் மரணத்துக்கு ஏதுவான செய்த பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கிறதா இருந்துச்சு. அது நம்மளோட சரீரத்துல பலன் செய்கிறதா இருந்துச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணம் எது பாவம் அப்படின்றத சொல்றதுனால நம்ம மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறவங்களா இருந்தோம். அந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்காம பாவம் நமக்குள்ள பலன் செய்கிறதா இருந்துச்சு. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மரித்தவர்கள் ஆயிட்டோம். இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் கிடையாது. நம்ம கிருபைக்கு கீழ்பட்டவங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். பாவத்துல இருந்து விடுதலை தர்றார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணி பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்கிறாரு. நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களா நம்ம மாற்றப்படுகிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி அதுல இருந்து விடுதலை செய்யப்படுகிறோம். நியாயப்பிரமாணம்ன்றது பாவம் கிடையாது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. அதனாலதான் நம்ம பாவம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்றோம். இச்சையாதிருப்பாயாக அப்படின்றத நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கலைன்னா இச்சை ஒரு பாவம் அப்படின்றதே தெரியாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அதனால இப்ப நம்ம ஏசப்பாக்கு நம்மளை முழுவதுமா ஒப்பு கொடுத்து அவருக்கு சொந்தமானவர்கள். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து அவருடைய தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியா ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறதன் மூலம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எந்த ஒரு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தையும் நாங்க செய்யாதபடிக்கு எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் கூட மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும்.
எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.